நண்பர்களே, காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்காதபோது அல்லது கவலை உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நம்மில் பெரும்பாலோர் அந்த கவலையை வார்த்தைகள் மூலம் வெளியேற்ற முயற்சிக்கிறோம். ஒரு நண்பரிடம் புலம்புகிறோம் அல்லது சமூக ஊடகங்களில் கசப்பான பதிவுகளை இடுகிறோம். இது யாரோ ஒருவரால் நடந்தது அல்லது உலகம் ஏன் இப்படி இருக்கிறது என்று குரல் உயர்த்துகிறோம். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், நம் குரல் உயரும்போது பிரச்சினையின் உண்மை தன்மை மங்கிப் போகிறது. அறிவுரைகளின் வெள்ளத்தில் நாம் உண்மையில் கேட்க வேண்டிய உள்மனதின் குரல் வழிதவறிப் போகிறது. நமக்கு இப்போது உண்மையில் தேவைப்படுவது அதிக வார்த்தைகள் அல்ல, மாறாக சத்தத்தை தடுக்கும், வேண்டுமென்றே கடைபிடிக்கும் அமைதி ஆகும். யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் புரிந்துகொள்ள கடினமான ஒரு காட்சியை காண்கிறோம். எரிகோ என்னும் வெல்ல முடியாத கோட்டைக்கு முன்னால் இஸ்ரவேல் மக்களே, அமைதியாக இருக்கும்படி தேவன் கட்டளையிடுகிறார். உங்கள் சத்தம் கேட்கப்படாமலும் உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் புறப்படாமலும் இருக்க கடவது என்று அவர் கூறினார். வசனம் 10. இங்கே அமைதி எபிரேய மொழியில் ஜஷா என்பது வெறும் வாயை மூடிக்கொண்டிருப்பது மட்டுமல்ல, இது வெளிப்புற தூண்டுதல்களுக்கு பதிலளிக்காமல் உள்மன அமைதியை பேணுவதை குறிக்கும் செயல்பாட்டுடன் கூடிய சுய கட்டுப்பாடு ஆகும். ஆசாரியர்களின் ஆட்டுக்கொம்பு எக்கால சத்தம் மட்டுமே எதிரொலித்த அந்த விசித்திரமான ஊர்வலம், அது வெறும் நிசப்தம் மட்டுமல்ல. இந்த அமைதி என்பது உள்மன அவநம்பிக்கையை தடுத்து கடவுளின் வேலையில் மட்டுமே கவனம் செலுத்துவதற்கான ஒரு உருமுகப்படுத்தும் பயிற்சி ஆகும். வனாந்தரத்தில் இஸ்ரவேலின் முதல் தலைமுறையினரை உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அவர்கள் சிறு கட்டத்திலும் முறுமுறுப்பான வார்த்தைகளை கொட்டினார்கள். இறுதியில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நுழையத் தவறினார்கள். ஆனால் 2ஆம் தலைமுறை வித்தியாசமானது. சுவர்கள் இடிந்து விழுவதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத சூழ்நிலையிலும் அவர்கள் வாயைத் திறக்கவில்லை. ஏனென்றால், நாம் தேவையற்ற பேச்சுகளை நிறுத்தும் போதுதான் கடவுளின் மெல்லிய சத்தம் கேட்கத் தொடங்கும். உண்மையில் இந்த அமைதியின் முழுமை இயேசு கிறிஸ்துவிடம் வெளிப்படுகிறது. சிலுவையில் இயேசு எல்லாவிதமான விமர்சனங்களையும் ஏளனங்களையும் அவமானங்களையும் சகித்தார். நீ தேவனுடைய குமாரனானால் இறங்கி வா என்ற தூண்டுதலுக்கு முன்னால் கூட ஆண்டவர் ஜஷா எனப்படும் பரிசுத்த அமைதியை தேர்ந்தெடுத்தார். ஏன்? ஆண்டவர் வாயை திறப்பதற்கு பதிலாக மௌனமாக துன்பத்தை சகித்ததால் சத்தம் நிறைந்த நம் வாழ்வில் கடவுளின் மென்மையான குரல் கேட்க வழி பிறந்தது. சிலுவையின் அமைதி என்பது இயலாமை அல்ல, மாறாக நம்மை காப்பதற்கான அன்பின் வலிமையான உருமுகப்படுத்தல் ஆகும். இன்று வாழும் நமக்கும் எரிகோ சுவர்களைப் போன்ற கடினமான பிரச்சினைகள் உள்ளன. முடிவுகள் உடனடியாக தெரியாத போதும், நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம்மை விமர்சிக்கும் போதும் நாம் மீண்டும் பேசத் துடிக்கிறோம். ஆனால் நண்பர்களே, உண்மையான பலம் உணர்ச்சி ரீதியான பொறுமையில் இருந்து வருகிறது. உணர்ச்சி ரீதியான பொறுமையே உண்மையான திறமை. கவலை வரும்போது டிஜிட்டல் சத்தங்களை நிறுத்திவிட்டு உங்கள் சொந்த குரலை அடக்க அமைதியான நேரத்தை ஒதுக்குங்கள். நான் அமைதியாக இருக்கும்போதுதான் கடவுள் செயல்படத் தொடங்குகிறார். வார்த்தைகளை குறைக்கும் போது உண்மை தன்மை தெளிவாகிறது. சத்தத்தை அணைக்கும் போது இயேசுவின் தொடுதலை உணர முடியும். இன்று உலகத்தின் சத்தத்திற்கு பதிலாக கடவுளின் வாக்குறுதியில் கவனம் செலுத்தி உங்கள் எரிகோவை முனமாகச் சுற்றி வரும் விசுவாச பயணத்தை தொடர உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.